கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவன் இந்த சங்கீதம் 86 5 மூலியமாய் என்ன பேசுகிறார் என்றால், ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிட யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் என்னன்னா, அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாருக்குமே நல்லவராயிருக்கிறார். எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மிகுந்த கிருபை அளிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யார் என்னான்னெல்லாம் பார்க்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் ரோட்டில் ஒரு தவறு செய்து பாவம் செய்து எல்லாராலும் கையும் காலம் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லிருந்து கொன்னும்படியாய் கூட இந்த தீர்மானித்து எல்லாம் நிற்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்த்து, உங்களில் பாவம் செய்யாத யாராக இருந்தாலும் இந்த பிள்ளை மேல் முதல் கல்லை எறிங்கள்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தரும் இல்லை, எல்லாம் கல்லை கீழே போட்டு போவாங்க. ஆண்டவர் அந்த பெண்ணை, இனி நீ பாவம் செய்யாதே என்று மன்னித்து அனுப்பினார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நோக்கி கூப்பிட யாவர் மேலும் கிருபை மிகுந்தராயிருக்கிறார். அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். கிருபை என்பது ஒரு அன்பை குறிக்கிறது. அவர் இன்னும் அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார். உன்னை தேவன் மன்னித்து ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றி, கிருபையினால் உன்னை தேற்றி ரட்சித்து உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் பிரகாரம் கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.